So what of things யார் சொல்றாங்க? அனைவரையும் இந்த நல்ல நிகழ்வுக்கு வரவேற்பதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தமிழ்நாடு தொழில் முனைவு தமிழ்நாடுடைய டிஎன்சிசிஏ அமைப்புல இருந்து உங்களை எல்லாரையும் வரவேற்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சோ கொஞ்ச நாளாவே ரொம்ப முக்கியமான பெண்களுக்கான கெரியர் பிளானிங் பத்தி பாத்துட்டு இருக்கோம். சோ அதுக்கு நிறைய வரவேற்பு வந்திருக்கு. இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எங்களுக்கு நிறைய இதை பார்க்கக்கூடியவங்க வந்துட்டு இருக்கீங்க, பார்வையாளர்கள் கூட்டிட்டு இருக்கீங்கன்றப்ப எங்களுக்கு தெரியுது மேடையுடைய ஆர்வமும் எங்களுடைய இந்த நிகழ்வு உங்களுக்கு ரொம்ப பயனளிக்கக்கூடியதுங்கிறது எங்களுக்கே புரியுது. அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சோ தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கு இதனால பதில் கிடைக்கும். சோ இந்த பகுதியில பெண்களுக்கான இந்த தொழில் திட்டமிடுதல் கெரியர் பத்தின பிளானிங் பெண்களுக்காக ஜோதி மேடம் பேசினாங்க. நிறைய கேள்விகள் நிச்சயமா உங்க எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அந்த கேள்விகளுடைய வரிசைகள்ல எங்களுடைய நண்பர்கள் எங்கள்கிட்ட கேட்டதை வச்சு, செஷன் பார்த்துட்டு எங்களுக்கு பர்சனலா எங்களுக்கு மெசேஜ் பண்ணதை வச்சு நாங்க ஒரு கன்சாலிடேட்டா ரொம்ப முக்கியமான கேள்விகளுக்கு கேள்வி பதில் நேரமாவே இதை எக்ஸ்க்ளூசிவா ஒதுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இந்த நிகழ்வுக்கு உங்களை வரவேற்பதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதுக்கப்புறம் நம்மளுடைய அமைப்புல இருக்கிற மற்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு நீங்க நிறைய உங்க மனதில் இருக்கும் கேள்விகளுக்கு தொடர்ந்து பதில் சொல்லுவாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. உங்களுக்கு இன்னைக்குள்ள நிகழ்ச்சி கண்டிப்பாக ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக மாறும். நன்றி. நன்றி. நீங்க கேள்வி கேட்கறவங்க உங்க கேள்வியை நீங்க கேட்கலாம். இந்த நான் கேள்வி கேட்கிறேன். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பத்தி கேட்கலான்னு இருக்கேன். மேம், எந்த துறைகள்ல பெண்களுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கரெக்டா இருக்கும்? முந்தியெல்லாம் பார்த்தோம்னா டீச்சர்ஸ் இதுல ஒர்க் பண்ணா ஈஸியா இருக்கும், ஹேண்டில் பண்றது ஈஸியா இருக்கும்னு சொன்னாங்க. பட் இப்போ அதுலயும் பார்த்தாலும் நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கு அவங்களுக்குமே, ஹாலிடேஸ் கிடைக்கிறது இல்ல அந்த மாதிரி. சோ இதுல கரெக்டா ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ன மாதிரி இப்போதைக்கு எந்த துறையில இருக்கு மேம்? எனக்கு ஆக்சுவலி இந்த கொஸ்டினுக்கு இந்தியாவில் எனக்கு எக்ஸாக்ட்லி எந்தெந்த ஃபீல்டுன்னு எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. பட் எனி ஃபீல்டு ஃபார் தட் மேட்டர், நீங்கள் எங்கே இருந்தாலும் how you prioritize your things and how you are going to balance is what is extremely important. Like நான் prioritizing பத்தி நான் பேசும்போது நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, it is like some days it will be more on work, some days it will be, so you need to know how to prioritize. நான் இப்போ இங்க few years நான் நோட்டீஸ் பண்ணதுல why everybody wants a government jobங்கிறத அந்த ரீசனுக்கு தான் நான் தெரிஞ்சுட்டேன். It is so well balanced. Okay, you are at work பண்றாங்களா இல்லையா is the different thing, but till 5 so that you can take care of your family. and இதுங்கிறதுல they were very clear, very very long time back நல்ல பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. now school இப்போ கூட கவர்மெண்ட் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா it is well balanced, they can take care of their family and their unfortunately all these private sectors, wherever you go, it is very unfortunate. It is again you who have to decide or take a call that I need, okay, this is my priority. I cannot, நீங்க 24 hours work பண்ணினாலும் end of 20 years you are just a number in a private organization. They will not, okay, you're gone, they don't care. It's another 100 people waiting to do that role. Because again, this one I have seen it personally. 35 years a friend of mine was working in the same company. I mean, it is not possible, and the private organization la appadi ellam pannave maatanga, but appadi panniyume the 35th year he died in an accident. Nobody cared. The next week his role is already up on the website and anybody can apply to take it. So it is you who have to decide. Yes, I will love my job, that doesn't mean I will love my company and slog only for the company. You love your job, then as on the first point, be passionate in whatever you do, but at the same time learn to prioritize. This is what I will do, this is what, what I need to take a back either, then I will take care of my family. So learn to prioritize, that's what I will say. So there is nothing called work life balance unless no HR will come and tell you, you know what, you're working too much, take a break, and yarume solla matanga. So you have to take a call on that, is my point. If anyone wants to add a point. Some companies do have family circle on the baby sittings, all those things. So is it like we can prioritize on such companies and work over there where all these things get balanced? Yes, I get your point, Ninga. I've seen where there are daycare centers even in Chennai offices where you can bring your kid to the office. See, again, just because they are taking care of my kid, I cannot work 12 hours, right?
I have to get back also. So see, this is, I don't know, I see this as a trick also. You are bringing your child here, your child is right here in front of your eyes. So why don't you, it is more work in the nampakra. It is not a work-life balance, because the parents and the moms, and the dad on the kid and the daycare. It is always the mom who takes the child to the daycare. And again, the HR will say, you cannot even give your child as an excuse because your child is well taken care of, right? Yeah. So that is one point I will, so it is the person, the individual who has to decide, this is my work, after my work, நீங்க இதுல பாத்தீங்கன்னா நான் US and Singapore இருந்ததுனால நான் இந்த பாயிண்ட் என்னால சொல்ல முடியும். After 8 hours they will just walk out. நீங்க கேள்வியே கேட்க முடியாது. ஆனா அங்க வந்துமே நம்ம இந்தியன்ஸ் மட்டும்தான் எக்ஸ்ட்ராவா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. I don't know, you need to know how to, this is a fine line. I'm not taking my work, not in the pandemic, but normally. நான் work-யும் எல்லா இடத்துக்கும் நான் கொண்டு போவேன். Even in a restaurant, I've seen, even my husband, he'll sit and quickly ஒரு email அனுப்புவாங்க. You're with family, it is your family time. So it is you who have to decide, this is my work, this is my family time. So don't mix it. Madam, சொன்ன மாதிரி ஒரு government job is a safe job for ladies because there is no much of 10 to 5 jobs பண்ணிக்கலாம். Teaching once upon a time was also like that. Now government teachers are paid even in the pandemic, so that so stable, good job for ladies. One more, my என்னோட viewpoint ல இருந்து, being employed is always a slavery. Being employed, you don't have control your time. So if you want to take a break, you need to ask permission for a half an hour. But being a freelancing consultant or a coach, life coach, swimming coach, you can, all these jobs which ladies can take up their own time, client avanga decide பண்ணலாம். Uma Bhaskar madam, I have known acupuncturists who decide their own time with the client. So family-யும் பார்த்துக்கிட்டு they can handle the client at their best. But அந்த jobs எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பேசிக்கா. So freelancing consultant and coaches are a better choice for ladies because they are really human oriented. People are a problem that listen பண்ணி, they are very good at listening quality. So listen பண்ணி solve பண்ற எல்லா problems-ம் ladies பண்ணலாம். Mechanical work, I am not recommending them because a computer can replace them at any point of time. So they are creative. Sir, I would like to say an opposition to what sir said. Sir, definitely I am somewhat I agree with your views that still jobs வந்து லேடிஸ்க்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம் பண்ணக்கூடாது. ஓகே, பட் இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, சில ஏதாவது வந்து பிசிக்கல் ஜாப், அது லைக் சம் ஆஃப் த ஹிண்ட்ரன்சஸ். இப்ப நீங்க பேசுறதுதான் பேரியர்ஸ் டு உமன் ஃபார் கரியர் டெவலப்மெண்ட். ஆல்ரெடி நம்ம பேரியர்ஸ் உமன் சொல்லும் போது ஃபீமேல்ஸ் இதை மேம் கேட்டது வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எதுல ஈஸினா டெஃபினட்டா நீங்க வந்து அதை வச்சு சொல்லிக்கலாம். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இந்த துறையில ஈஸியா இருக்கும்போது ஐ வாஸ் அக்ரீயிங் வித் யூ. ஓகே ஃபைன், இதுல கரெக்டா இருக்கும், அதுல கரெக்டா இருக்காது. தோஸ் ஹூ வாண்ட் a work life balance, they can opt for that. பட் இது சரியா வராதுங்கிறது we cannot decide. Definitely not as a ஒரு மத்தவங்களுக்கு வந்து ஒரு கரியர் சாய்ஸ் சொல்லும் போது. ஸோ த பேரியர், த ஃபர்ஸ்ட் பேரியர், தட் இஸ் கிளாஸ் சீலிங் எஃபெக்ட். கிளாஸ் சீலிங் எஃபெக்ட்னு வரும்போது நம்ம எல்லாம் நினைச்சுக்கிறோம் இங்க வந்து உங்களால இப்படி பண்ண முடியாது, இது விமன் இல்ல. கிளாஸ் சீலிங் எஃபெக்ட் சம்டைம்ஸ் ஆல்சோ அப்ளைஸ் டு men, பட் மெஜாரிட்டிலி இன் ஆர்கனைசேஷன் இட் அப்ளைஸ் டு விமன். ஸோ வி திங்க் தட் திஸ் டஸ் நாட் அப்ளை டு உமன். அவங்களால இங்க பிசிக்கலா இது பண்ண முடியாது. ஏன் பிசிக்கல் அபிலிட்டி, ஒரு பிசிக்கல் தாட்டை வச்சு விமனால இந்த வேலை பண்ண முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா, அப்ப ஆர்மியில இருக்க பெண்கள், நீங்க ரிபப்ளிக் டே பரேட் இந்த வருஷம் லாஸ்ட் இயர் எடுத்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் ஒன்லி பட்டாலியன் பரேட், ஃபீமேல் ஒன்லி. அந்த 3 விமானம் இந்த தடவை ஓட்டுறது 3மே ஃபீமேல். எனக்கு புல்லர் திருச்சி அதை பார்க்கும்போது அந்த ட்ரிபிள் ஜம்ப் அடிச்சதும் ஃபீமேல்ஸ் தான். ஸோ வென் ஃபீமேல்ஸ் கேன் கோ தேர், நம்ம ஏன் நினைக்கிறோம், நம்ம வந்து அதை நினைக்கவே கூடாது. லைக் ஜாப் வந்து இது வரக்கூடாதுன்ட்டு. எனக்கு ஒரு பாயிண்ட் சொல்ல வர்றேன். I have a friend who are husband and wife, both of them are military. One of them is in the China border as a commanding officer of the complete troop in the border. His wife is also a defense person. She was also equivalently trained with her husband, but then she quit the job for being with her son who is 4 years old. அது அவங்களோட பர்சனல் சாய்ஸ். ஐ அக்ரி சார். இப்போ நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் பேரியர்ஸ், பட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து பிசிக்கலா வராது. இப்போ அவங்க ஃபேமிலில டிசைட் பண்ணிருந்தா the husband could have quit, but it was women's own decision. அத நம்ம வந்து क्वेश्चन பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட எக்ஸாம்பிள் நான் சொல்றேன்.
என்னோட எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நான் வந்து ஆல்ரெடி லாஸ்ட் ஐ டோன்ட் நோ ஹவ் மெனி ஆஃப் யூ நோ அபௌட் மீ, லைக் லாஸ்ட் எபிசோட்ல சொன்ன மாதிரி நான் வந்து என்னோட படிப்பு முடிச்ச உடனே எனக்கு வந்து ஐ காட் பிளேஸ்மெண்ட் என்ன கேம்பஸ் பிளேஸ்மெண்ட், ரொம்ப பெரிய ஆர்கனைசேஷன்ல பிளேஸ் ஆன ஆஸ் அ ஹெச்ஆர். அண்ட் அதுக்கப்புறம் டைரக்டா வந்து கம்பெனி ஹெட்டே டீல் பண்ற அளவுக்கு என்னோட பொசிஷன் இருந்தது. பிகாஸ் வி வர் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிஸ் அந்த கம்பெனில. ஸோ அந்த அளவுக்கு நல்லா ஒர்க் பண்ண பிறகு நான் ஒரு எம்என்சிக்கு மாறினேன். எம்என்சிக்கும் மாறிட்டு அங்க வந்து ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு ஹெட்டா போட்டுட்டு ரொம்ப நாள் ஒர்க் பண்ணிட்டு நான் என்னோட பர்சனல் சாய்ஸ்ல தான் குவிட் பண்ணேன். குவிட் பண்ணிட்டு என்னோட ஹஸ்பண்ட் டூயிங் அ பிசினஸ் அண்ட் கம்ப்ளீட்டா கிராமத்துல தேனியில ஒரு கிராமம் உத்தமபாளையம், அங்க போய் நான் செட்டில் ஆயிட்டேன். ஸோ 5 years ஐ ஹவ் பீன் தேர். அதுக்கப்புறம் நான் இப்ப திருப்பி வந்து பிஹெச்டி பண்ணணும்னு வரும்போது என்னோட ஹஸ்பண்ட் அவரோட பிசினஸ் சென்னைக்கு மாத்திட்டாரு, எனக்காக மாத்தினாரு. ஸோ people are still there who change their places for female. So நம்ம வந்து ஃபீமேல் தான் விட்டு கொடுக்குறாங்க, ஃபீமேல் தான் இது பண்றாங்கிறதுக்காக அதான் சொல்றேன், சம்டைம்ஸ் யூ ஷுட் நாட் க்ளோரிஃபை ஆல் தோஸ் திங்ஸ். வி ஷுட் திங்க் தட் ஓகே ஹஸ்பண்ட்ஸும் சேஞ்ச் பண்ணலாம், அப்பாவும் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நம்ம அந்த கண்ணோட்டத்தை உண்டாக்குனாதான் இந்த பிசிக்கல் பேரியர்ஸை நம்ம உடைக்க முடியும். நான் சொல்றது பிசிக்கல் பேரியர்ஸ், ஏன்னா நீங்க பிசிக்கல்னு வரும்போது அதுக்காக மட்டும் நான் சொல்றேன். நீங்க சொன்ன விஷயத்துல நிறைய கரெக்டாவும் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கும் ஒரு டீச்சர் ஜாப் கிடைச்சிருந்தா நானும் நிம்மதியா அங்கேயே செட்டில் ஆயிருப்பேன். பட் இல்ல, ஐ ஹேவ் டு கோ, எனக்கு இன்னொரு எக்ஸ்டென்ட் போகணும்னு இருந்தது. என்னோட ஒரு உந்துதல் வந்து இல்ல, நான் வந்து ஜாப் விட்டு வரும்போது ஐ வாஸ் ஏர்னிங் அண்ட் லாஸ்ட் ஜாபை நான் விட்டுட்டு நான் திருப்பி வீட்டுல உட்காரும் போது என்னால உட்கார முடியல. ஸோ நான் போகணும்னு இருக்கும்போது எனக்கு சப்போர்ட் பண்ணது ஒரு மேல் தான். ஸோ அது ஒரு பேலன்ஸ் தான். ஒரு ஃபேமிலின்னு இருந்தாலும் இட்ஸ் அ பேலன்ஸ். ஸோ நம்ம பிசிக்கலா ஒரு பொண்ணால பண்ண முடியல, பிசிக்கலா ஒரு பையனால பண்ண முடியலங்கிறது வந்து சிச்சுவேஷன் ஹேஸ் டு டிசைட். அதை வந்து அதுதான் நான் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்டா தான் கேட்டுக்கிறேன். லைக் இதுல வந்து நம்ம பிசிக்காலிட்டி இதுன்னு சொல்ல வேண்டாம், இதுதான் பேரியர்ஸ் டு உமன்ங்கிறத ஒன் ஆஃப் த டாபிக்ல நம்ம வந்து திரும்ப திரும்ப இதுதான் பிசிக்கல். இது ஐ டோன்ட் திங்க் பிசிக்கல் ஸ்ட்ரென்த் வில் பிகம் அ பேரியர் nowadays. ஏன் அது நான் சொல்றேன்னா there are so many tools. frankly speaking, முந்தி வந்து ஒரு கார் பஞ்சர் ஆச்சுன்னா it will be very ஒரு ஸ்ட்ராங்கான உமனுக்கு தான் அது பண்ண முடியும். But whereas it's not like that. The tools அதுக்குன்னு கிரியேட் பண்ற டூல்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. So it's very friendly and it's very easy to handle. So physical strength, it comes to a second thing. Everything is been the tools and technique what makes the thing very easy. So physical filter நம்ம க்ளோஸ் பண்ணிடாம அதை நம்ம எப்படி ஈஸியா யூஸ் பண்ணலாம். So tools techniques எல்லாம் இருக்கு, அதை வச்சு அதை கம்பீட் பண்ணிக்கலாம். So this is one of my thing. இதை வச்சு எதையும் பேரியரா ஸ்டாப் பண்ணிக்காம இதையும் கொண்டு போய்க்கலாம். அது கொஞ்சம் பழைய வெர்ஷன்ல அது கரெக்டா இருந்தது, இது ஒரு புது வெர்ஷன் எப்படியும் கொண்டு வந்துக்கலாம். I would like to give a closure to. Okay, if you're speaking, I'm sorry. Anybody speaking? I would like to give a closure to. Ma'am oda question வந்து யாஸ்மின் ma'am oda question வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து நம்ம ஜோதி ma'am சொல்லி அது வேற எங்கேயோ போய் இங்க வந்துருச்சு. அத ஃபைனலி ஜஸ்ட் ஆட் ஆன் பண்ண விரும்புறதுன்னா ஒர்க் லைஃப் ஹோம் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து ஜோதி மேம் வந்து 100% ரொம்ப கரெக்டா வந்து அவங்க மேம்க்கு ஆன்சர் பண்ணிட்டாங்க. லைக் எந்த துறையிலயுமே ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கிடையாது. there is no perfect. இதுதான் வந்து நான் டெக்ஸ்ட் புக்ல முந்தானிட்டு தான் படிச்சேன். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து பத்தி படிக்கும் போது there is no perfect work life balance anywhere. அது நம்ம தான் உருவாக்கிக்கணும். மேடம் அதை ரொம்ப அழகா சொன்னாங்க. So maybe we can take it as an example, like there is no industry where we can have perfect. ஒரு கவர்மெண்ட்ல வேலை செய்யறவனோ இல்ல ஒரு டீச்சரா வேலை செய்யறப்போ கூட அது பெர்ஃபெக்ட்டா இருக்காது. அவனுக்கு இன்னும் லீஷர் டைம் தேவைப்படலாம். So it depends on the individual capacity to adapt to things and the work that you're handling. That is my input. Jyoti ma'am, I would like to give a closure. Yeah, okay. I think I've started. Oh, sorry. I just wanted to give a closure wherein I don't want the I don't want to deviate on the topic, so I'll fix on to the topic only. So நம்ம சாரும் ஒரு ஒபினியன் சொன்னாங்க, எனக்கு என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ புரிஞ்சிச்சு அதுல நம்ம பேசுறத வச்சு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்துட்டு நீங்க சொல்லி இந்த 9 to 5 ஜாப்ஸ் இப்ப இருக்கிற ஜாப் செக்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு நியூ டெக்னிக், இந்த Gen Z ஓட டெக்னிக் சொல்றேன். சின்ஸ் ஐம் ஒர்க்கிங் வித் Gen Z அதனால சொல்றேன். இந்த கரண்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா none of the, அதாவது வந்து I'm not generalizing the statement, it is prevailing in every statement. I think அதை பத்தி நான் ஸ்டடி கிடைச்சா கண்டிப்பா உங்க எல்லாரோடையும் நான் ஷேர் பண்றேன். ஸோ நான் ஒரு ட்ரைனிங் டிஸ்கஷன்ல வித் தி ஹியூமன் ரிசோர்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் துபாயில பேசுறேன். UAE we got an international delegates who came and spoke. ஸோ என்னன்னா வந்துட்டு adding on to Jyoti ma'am's point, as she says நம்ம தான் வந்து prioritize பண்ணணுங்கிறது. இதுல ஒரு இன்னொரு ட்ரிக்கியான ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சாராம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கொடுக்கப்பட்டிருக்க டைம்ல கிரிட்டிக்கலா கிரியேட்டிவா பெஸ்ட் டெசிஷன் மேக்கிங் அண்ட் பெஸ்ட் ப்ராப்ளம் சால்விங் இந்த 4 ஸ்கில் வச்சு ஒர்க் பண்றவங்கள கொடுத்திருக்க டைம் ஜோனை தாண்டி யாருமே வந்து ஒர்க் பண்ண சொல்லி கேட்கல.
அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ஸ்லாட்டட் டைம் லிமிட் இருக்கு இல்லையா, வேலை பார்க்கறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்க நேரத்தை நம்ம வந்து சரியா பங்கிடுதல், தட்ஸ் கால்ட் தி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டைம். அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டைம் சரியா பண்ணாதவங்க தான் ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ல வந்து அடி வாங்குறாங்கன்னு டெலிகேட்ஸ் பேசுறாங்க. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கலி அதை கோப்பப் பண்றதுக்காக பின்னாடி இருக்கிறவங்க வந்துட்டு பின்னாடி இருக்கிற டைம் நீங்க புல் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப நான் வந்து என் பர்சனல் டைமை விடுறேன்னு சொல்ல முடியாது. So what is the time given to you? அதை prioritize, as ma'am said, prioritize ஓட add on பண்ணனும்னா time zones, அந்த time limits நீங்க ஏற்படுத்தி எதை எப்ப பண்ண போறேன், how am I task is going to be. So orientation and organization நிச்சயமாக இப்ப இருக்கிற யங் கெரியர் மார்க்கெட்டுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸை கொடுக்குன்றது வந்துட்டு காட்சியபனமே இல்லாத ஒரு விஷயம். So as ma'am said, இப்ப ப்ரெஷர் இருக்கு, இப்படி இருக்கு அப்படிங்கிறப்போ when you prioritize this and when you are very proper and correct in your work, நீங்க சொல்ற பாயிண்ட எம்ப்ளாயர் காது கொடுத்து கேட்பாங்க. சார் நீங்க இன்னைக்கு சொன்னீங்க, எங்களால எப்படி இது இன்னைக்கு பண்ண முடியும், மார்னிங் இதை கண்டிப்பா நாங்க பண்ணிடுறோங்க. அப்புறம் your work speaks. இது கொஞ்சம் பிலாசபிக்கலா இருந்தாலும் சைக்காலஜிக்கலா இதான் உண்மை. இல்ல அவங்க பெர்ஃபெக்ட்டா எழுதுவாங்க, her work speaks. அப்ப அவங்க பேசுறது சரியா இருக்கும். சோ நீங்க பிரியாரிட்டைஸ் பண்ணி உங்க ஒர்க்கை வந்து நீங்க முழுமையா பங்கிட்டு செய்யறப்போ நீங்க ஒரு பெர்ஃபெக்ட் எம்ப்ளாயியா மாறுறீங்க. ஒரு பெர்ஃபெக்ட் எம்ப்ளாயோட ஒப்பீனியனை எம்ப்ளாயர் கேட்கறதுக்கு தொடர்ந்து நீங்க பெர்ஃபெக்ட் எம்ப்ளாயியா நீங்க கன்சிஸ்டன்டா நீங்க அப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்க, நீங்க அப்படி இருந்தீங்க அப்படின்னா யாருமே வந்து ஓவர் டைம் ஒர்க் பண்றவங்களதான் பெர்ஃபார்மர்னு இப்போ இந்த ஜெனரேஷன்ல சொல்றது இல்ல. இது வந்து இப்போ கரண்டா ஜென் ஜியோட ஒர்க் பண்ற 21st செஞ்சுரியோட ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் பண்ற ஸ்டூடெண்ட் கேட்டகரி தான். பட் ஐ எம் ஒர்க்கிங் as a counselor and also I'm running a small business in home. நான் வேற இதுலயும் பங்கிட்டு இருக்கேன். மேபி உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் வரலாம், அவங்க சிங்கிள் அதனாலன்னு. நோ, I am also committed. I also have a family wherein maybe I don't have a husband but I have a family to be taken care. So அதனால வந்துட்டு work life balance can be considered in such a way. So அதனால நீங்க வந்து உங்களுடைய வேலையை நீங்க சரியா செஞ்சு பங்கிட்டு செஞ்சாவே போதும். நீங்க எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொன்னா கேட்கறதுக்கு எம்ப்ளாயிஸ் ரெடியா இருக்காங்க. ஏன்னா உங்க ஸ்கில் தான் அங்க வேணும். நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்க ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. சோ அதையும் கன்சிடர் பண்றாங்க. we have to consider that also. I think ஜீவன் சார் பேசுறது கொஞ்சம் வேற லூப்ல எடுத்துக்கிட்டோம்னு நினைக்கிறேன். அவர் அப்படி சொல்ல வரல, ஈஸியான சர்வீஸ் செக்டார் அதுதான் அவர் மீன் பண்ணாருன்னு நினைக்கிறேன். இந்த சர்வீஸ் செக்டார் விங் கெரியர்ஸ்குள்ள யாஸ்மின் நம்ம அந்த கேள்விதான் ஃபர்ஸ்ட் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். எந்த செக்டார் வந்து பெண்களுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ்க்கு ஈஸின்னு அதுல நீங்க வந்து 80% ஒத்துக்கலாம் மேடம். சர்வீஸ் செக்டாரோட பங்கெடுத்துக்கிற பெண்கள் எல்லாருக்குமே ஒர்க் லைஃப் ஈஸி. ஏன்னா அதுல வேலை போல அதிகமானாலும் அவங்களுக்கு அது ப்ரெஷர் ஆகாது. ஏன்னா நீங்க ஹியூமனோட நீங்க நிறைய ஒர்க் பண்ணுவீங்க. பண்ட மாற்றுதல்ல இருந்து எல்லாமே குடும்ப சூழல்கள்லயே வந்து நீங்க செயல்படுற மாதிரி இருக்கும். சோ ஐ திங்க் சார் அதான் ட்ரை டு சொல்ல வந்தாரு. இன்னவே நீங்க வந்து சர்வீஸ் செக்டர்ஸ்ல ஒர்க் பண்றப்போ உங்களுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஈஸியா இருக்கும்னு. சோ நான் அதை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் ஆர்த்தி மேம்க்கு. தப்பு இல்ல, we discussed a very beautiful topic over there wherein barrier shouldn't be there. I think if I'm not wrong, that was the understanding of me. What he said was like not about the physical ability of a female, it is about the service sector of the female. Yes, thank you so much. இல்ல டெஃபினெட்லி சோபியா மேம் நீங்க சொன்னது வந்து 100% எனக்கு புரியுது. அதான் சார் நான் சொல்லும்போது நான் சார்ட்டியும் அதான் சொன்னேன், லைக் ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட் தட் வாட் ஹி வாஸ் ட்ரைங் டு சே. பட் நான் உங்ககிட்டயும் திரும்ப சொல்றேன், நீங்க இவ்வளவு நல்லா சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் 80% சர்வீஸ் செக்டர் சொல்றதும் தப்பு. யூ ஷுட் நாட் லிமிட் அ வுமன் டு எனி செக்டர். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட். நான் திரும்ப நான் ஸ்ட்ரெஸ் பண்றேன், டோன்ட் லிமிட். ஏன் நீங்க லிமிட் பண்றீங்க? தேர் இஸ் நோ லிமிட். நம்ம எங்க நாளும் ஒர்க் பண்ணலாம். we can do work, we can work anywhere. ஸோ நம்ம வந்து அது நான் திருப்பி யாஸ்மின் நமக்கு ஃபைனலா அது நான் சொல்லும் போது தான் சொல்ல, ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ங்கிறது கிடையாது. தேர் இஸ் நோ பெர்ஃபெக்ட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஒரு துறையிலும் கிடையாது. நீங்க சார் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் செக்டரா எடுத்துக்கிட்டோம், டீச்சர்ஸா எடுத்துக்கிட்டோம், அவங்களுக்கு அது பத்தலைன்னா அது பத்தலைதான். So there is no perfect work life balance. And அது ஜோதி மேம் ரொம்ப கரெக்டா சொல்லியிருந்தாங்க. Organization skill. You have to develop an organization skill. அப்படி இருந்தா work life balance is easy. I'm not generalizing that. இல்ல நான் அதுதான் மேம் ஒரு நிமிஷம் இல்ல கரெக்ட். நான் நீங்க சொன்னது வந்து அந்த ஜென்சி ஸ்கில்ஸ் வந்து those are the aspects that will help for you to have a work life balance. But நான் சொல்ற point one is there is no perfect work life balance. கண்டிப்பா பேலன்ஸ் இருக்குன்னா இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் மேம் சொன்ன மாதிரி ஒரு நாள் ஒர்க்குக்கு நிறைய யூ வில் பி டிவோட்டிங் யுவர் டாஸ்க், ஒரு நாள் ஃபேமிலிக்கு யூ வில் பி டிவோட்டிங் யுவர் டாஸ்க். ஸோ பெர்ஃபெக்ட்னா என்ன நம்ம சொல்லுவோம், 8 மணி நேரம் நான் வேலை பார்க்கறேன், அதுக்கப்புறம் கரெக்டா 5 மணிக்கு நான் லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என் ஃபேமிலியோட தான் இருப்பேன், நான் இமெயில்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன்னா தட் இஸ் நாட் ஹேப்பனிங். நான் சொல்றது அதுதான். ஸோ தட் ஐ எம் சேயிங் த எக்ஸாக்ட் தியரிட்டிக்கல் டெஃபினிஷன் ஆஃப் அ பெர்ஃபெக்ட். But I am not saying that we cannot achieve that. Yes, it is achievable. நீங்க சொன்ன மாதிரி the organization skills, some of the skill sets we can follow and we can achieve it. But adukku people should have an open mindset that
எஸ், ஒரு நாள் நான் ரொம்ப நேரம் ஆஃபீஸ்க்கு, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் இருக்கு, சொன்ன 2 நாள் நான் கூட வீட்டுல நிறைய சொல்ல, எனக்கு நாளைக்கு வந்து மீட்டிங் இருக்கு, எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, தயவுசெய்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னா. ஸோ மை ஒர்க் டிமாண்ட்ஸ் தட் ஐ ஹாவ் டு கண்டினியூஸ்லி சிட் வித் லேப்டாப் ஆர் மை புக் அண்ட் ஐ ஹாவ் டு அச்சீவ் தட். அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் என் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும், என் வீட்டுல வந்து எதனா ஒரு இம்பார்ட்டன்ஸ்னா நான் அதுக்கு டைம் டெடிகேட் பண்ணுவேன். ஸோ தட் இஸ் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். நான் சொல்றது பேண்டமிக்ல மட்டும் இல்ல, ஈவன் when you go to organization நம்ம பெர்மிஷன்ஸ் போட்டு போறது இல்லையா, நம்ம லீவ் போடுறது இல்லையா. ஸோ ஐ எம் சேயிங் தட் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். மேம் அது ரொம்ப அழகா சொன்னாங்க ஜோதி மேம். லைக் நீங்க வந்து எப்படி எடுத்துக்கிறீங்க, உங்க ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸை வந்து நீங்க எப்படி மேல குறைச்சு இது பண்றீங்கிறதா. என்னோட ஒரு அப்போசிஷன் வந்து சாருக்கா சரி உங்களுக்கும் ஃபைனலா சரி, லிமிட் பண்ண வேண்டாம். பிகாஸ் வி ஷுட் நம்மளே வந்து ஒரு லிமிட் பண்ணிட்டு அதை ஒரு பேரியரா கொண்டு வர வேண்டாங்கிறத என்னோட கருத்து. மற்றபடி நீங்க சொன்னதெல்லாம் நான் எதுக்குமே இது கிடையாது. எல்லாருடைய கருத்து இஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம கருத்தை சொல்றதை வச்சுதான் ஒரு புது கருத்து உருவாகும். ஸோ ஆஸ் ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்து வந்தனால பிளஸ் இண்டஸ்ட்ரியலோட சைக்காலஜி கொஞ்சம் இன்னும் டீப்பா படிக்கிறதுனால நான் வந்து சொல்றது என்னன்னா, பேரியர்ஸ்ல வந்து இப்ப ஆக்சுவலி ஒரு கவர்மெண்ட்ல இப்பதான் ஒரு ப்ராஜெக்ட் நாங்க போட்டிருக்கோம். அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, தட் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட்ல 12 டாபிக் கொடுத்திருக்காங்க. அதுல நம்பர் 9th டாபிக் இஸ் பேரியர்ஸ் ஆஃப் அண்டர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் women in organizations in senior managers and managers category. ஸோ அது ஒரு டாபிக்காவே எடுத்து நீங்க அப்ளை பண்ணுங்க, ரிசர்ச் ப்ரொபோசல் போடுங்கன்னு சொல்ற அளவுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நினைக்குதுன்னா அதுக்கு தான் சொல்றேன். நம்ம செக்டர்ஸும் தனியா எடுக்க வேண்டாம், பேரியர்ஸும் நம்ம உருவாக்க வேண்டாம். That is my Again, thought. okay. Sorry for the prejudice that you had. Adupati, we are not talking about that. I am adding on to Jeevan sir's point where he is not limiting females participation. He is telling இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவங்களுக்கு அந்த பிரேக் இருக்கக்கூடிய நேரத்துல அவங்க இந்த மாதிரி அவங்க போட்டுக்கலாமோங்கிறத நான் adding on to it wherein அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ I think நம்ம யாருக்குமே யாரும் பேரியர் வைக்கல. See, anybody can go anywhere and work. And இன்னைக்கு வந்து we are sharing an equal table with the men இந்த தமிழ் சொசைட்டி. நம்ம உட்காந்து அவங்களோட உட்காந்து சரிசமா பேசிட்டு இருக்கோம். நம்ம philosophical concepts குள்ள பேசல. So I'm just telling that we, and as a career counselor, we will never generalize and give a priority or we give a barrier to the people. I'm telling, moreover, இன்னமும் நீங்க சொல்ற மாதிரி உடைச்சிட்டு யாரும் வெளில வரல. So the sector is being constrained to be like this. So I'm adding on to Jeevan sir's point. I think அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ பெண்களால பண்ண முடியாதுங்கிறது கிடையாது. அந்த ஃபீல்டு அந்த துறை இன்னும் கொஞ்சம் பயனளிக்கக்கூடியதா இருக்கு போல இருக்கு. ஏன்னா யாஸ்மி மேனோட கேள்வி அதுதான், எந்த செக்டர் அவரோட வேர்ட் லைக் மெக்கானிக்கல் வரும்போது, தட் பிசிக்கல் டாஸ்க் வரும்போது இட்ஸ் a trigger, right? Sometimes words become your trigger because being a female it becomes a trigger to people like who want to achieve in any state. என்ன விட்டு நான் ஆர்மியில போயிருப்பேன், எனக்கு அப்ப அவேர்னஸ் இல்ல, அதனால நான் சொல்றேன் பிசிக்கலை வச்சு நம்ம சொல்ல வேண்டான்ட்டு. So trigger words எல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு டக்குன்னு ஒரு இதாயிரும். எனக்கு நல்லா போயிட்டு இருக்கு. எல்லாரும் ரொம்ப ஆட் அப் பாயிண்ட்ஸ் கொடுக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் டு பி வெரி ஃப்ராங்க்லி சாரும் என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு இன் ஜெனரல் இப்போதைக்கு அப்படிங்கறதான் நமக்கு சொல்ல ட்ரை பண்ணாரு. அண்ட் மோர் ஓவர் இதெல்லாம் எப்படி பண்ணலாம், ஓவர் கம் பண்ணலாம்னு நம்ம ட்ரை பண்ணி சொல்றோம்னு நினைக்கிறேன். சோ ஓவரால் இட் வாஸ் a very good conversation. I hope so. நல்ல நீங்க இந்த பதிவுல நீங்க பார்த்தாலே இப்ப நீங்க பேசுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு புரிதலே வருது. என்ன கற்றுக்கிறதுனா என்ன இதோட லிமிட் பண்ணக்கூடாதுன்றது மட்டும் இருக்கு. நம்ம என்ன பண்ணோம்னா சேஃபர் சைடு என்ன நல்லா இருக்குன்ற மாதிரி முன்னாடி நம்ம இது பண்ணோம். இனிமே வரும்போது அந்த ஆப்ஷன்ல இல்லாம ஓப்பன் டு ஆல், அந்த டிஸ்கிரிமினேஷன் இல்லாம பண்றது நல்லா இருக்கும். ஒரு புரிதல் எனக்கு நீங்க இந்த டிபேட் வந்ததுனால நான் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி இப்ப சில இடங்கள்ல வந்து கல்ச்சர் மற்ற பிலீஃப் சிஸ்டம்லாம் இருக்குங்க, அதையும் இன்க்ளூட் பண்ணுன்றது வந்து ஒரு இது. அதை வந்து பவுண்டரிக்குள்ள வச்சே ஆகணும், வேற வழி இல்லை. இப்ப இன்னும் நிறைய கேள்வி இருக்கு நமக்கு. இன்னும் ஒரு இறுதியா ஒரே ஒரு கேள்வி மட்டும் நீங்க காயத்ரி மேம் நீங்க கேட்டுங்க, அதுக்கப்புறம் நம்ம நிறைவு பகுதி போயிடலாம். எனக்கு என்ன கேள்வின்றதை விட இது இப்போ ஜென்ரலா ஒரு மெஜாரிட்டி பார்த்தோம்னா ஒரு ஃபீமேல் கல்யாணம் ஆகி போனா வந்து என்ன பண்ணிடுறாங்க, சேஞ்ச் ஆஃப் ஜாப், சேஞ்ச் ஆஃப் லொகேஷன் மேஜரா நடக்கிறது ஃபீமேலுக்கு நடக்குது. அப்படி நடக்கும்போது என்ன சொல்லிடுறாங்க, பெண் வீட்டாரும் சரி அந்த பையன் வீட்டுலயும் சரி என்ன சொல்றாங்க, ஓகேமா நீ வந்து இப்போதைக்கு வேலையை ரிசைன் பண்ணிக்கோ, அங்க போய் அப்புறம் நீ அவங்க புருஷன் எந்த வீட்டுல இருக்காரோ அங்க போய் பார்த்து செட்டில் டவுன் ஆகி வேலைக்கு போகணுமான்னு யோசிச்சு நிதானமா நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா. வை திஸ் தாட் ப்ராசஸ்? எதுக்கு வந்து ஸ்விட்சிங் ஓவர்னு வரும்போது ஃபீமேலுக்கு வந்து நீங்க ஜாப் லீவ் பண்ணணும். ஈவன் நிறைய சேலரி வாங்குறவங்களுமே இந்த சேலரி பேஸ் பண்ணி வரதில்லை,
அந்த இடத்துல வந்து ஜெண்டர் பேஸ் பண்ணி வந்து நம்ம சம்டைம்ஸ் வந்து ஜாப லீவ் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த தாட் ப்ராசஸ பத்தி தான் நான் கேக்குறேன். சோ தாட் ப்ராசஸ் ஆஃப் நம்ம இருக்கிற சொசைட்டில வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து லேடிஸ்க்கு கொடுக்கணும்ன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் ஜாப் லீவிங்கும் லேடிஸ் தான் கொடுக்கணும்ன்ற ஒரு முன் வைக்கிறாங்க. இது ஏன் அந்த தாட் ப்ராசஸ் எப்படி எவால்வ் ஆகுது, அது நம்ம எந்த மாதிரி இது பண்ணா விமென்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்றதுதான் என்னோட கேள்வி. See, your question is a very valid question, but ஆனா அது வந்து it is not எல்லா இடத்துலயும் அப்படி இல்லை. நம்ம சொசைட்டி, நம்ம கல்ச்சரல், ஏன்னா நம்ம இத்தனை வருஷமா அப்படிதான் இருந்திருக்கோம். ஆல்வேஸ் நீ சுரேஷ் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார் இல்லையா, மென்னுக்கு நிறைய கொடுப்பாங்க, விமெனுக்கு அது கம்மியா கொடுப்பாங்க. ஸோ தட் வாஸ் த சொசைட்டி we were brought up in, and always நீ விட்டு கொடுத்துடணும். you are always it is okay, it is the guy, it is always the guy. But I don't think in the generation, the current, the 20 to 35ல இருக்கிறவங்க அப்படி இல்லைங்கிறது தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். There are so many இப்போ like Arti ma'am said, she was also an example, right, where he left and he said it is okay, உனக்கு job வேணும்னா I will come. So I am seeing more and more men are also it is okay. எனக்கு தெரிஞ்சு நிறைய விமன் வந்து who are doctors here, நீங்க சொன்ன மாதிரி டாக்டர்ஸா ஆகி யூஎஸ்க்கு வரும்போது அகைன் there is a big long break அங்க. ஏன்னா திருப்பி ஒரு யூஎஸ்எம்எல்ஏ எடுக்கணும், அத்தனை எடுத்து அவங்க ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் இல்லாம they are all doctors and இவங்க எல்லாரும் work from stay at home dad அப்படின்னு ஒரு டேர்மையே நான் அங்க போய் தான் தெரிஞ்சுட்டேன். இட்ஸ் லைக் நான் ஹோம் மேக்கர் மாதிரி நான் say you take the priority, I will take a easy job, I will take a simpler job where I need to take care of the kidsங்கிறவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. Is it still happening? It will still happen as long as we are all in the the parents இருப்பாங்க, அவங்க இருக்கிற வரைக்கும் இந்த society and the culture is like that. We நம்ம பேசும்போது அப்படிதானே பேசுவோம். So even while taking them for counseling or எங்க பார்த்தாலும் அந்த கல்ச்சர் எப்படி, அந்த சொசைட்டி எங்க இருந்து வராங்க, that will always be there. But is it changing? It is definitely changing. There are a lot of men who are telling, if you think your career is so important, then I don't mind taking the இதுங்கறவங்க ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க. But unfortunately this is our culture and we are used to it also, right? So we are okay to, ஏன்னா லாஸ்ட்க்கு பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகி கிட் வரும்போது who is the first one? You are the one to take a break, right? It is not the நீ வேலைக்கு போ நான் வீட்டுல இருக்கேன்னு நம்மளே விட மாட்டோம். We'll say no, it's my child is a priority, right? So we have given them that thought, it's okay, she will take a break anyways. So break எடுக்கும்போது why not, right? கல்யாணம் போதும் ஒரு break எடுத்தா என்னங்கிறது நம்ம தான் கொடுத்திருக்கோம். But it is definitely changing is my point. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு தலைப்புல ரொம்ப நல்ல டிஸ்கஸ் பண்ணீங்க. இந்த டிஸ்கஷன் வந்து 10 நிமிடம் மட்டும் தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். 30 நிமிடத்துக்கு மேல போய் நம்ம கண்டினியூ பண்ணோம். இறுதி நிகழ்வுல வந்து vote of thanks பண்றதுக்கு வந்து இந்துஜா நீங்க vote of thanks சொல்லுங்க. ஸ்டூடெண்ட் மெம்பரா இருக்காங்க. Yes sir, thank you for giving this opportunity sir. And நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்ளோ ஸ்டாஃப்ஸ் வந்து அது உமனை பத்தி இவ்ளோ இன்புட்ஸ், அதுவும் எனக்கே தெரியாத நிறைய இன்புட்ஸை வந்து நிறைய கெயின் பண்ணிக்கிட்டேன் இந்த ஒரு அசோசியேஷன் மூலமா. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களோட பாயிண்ட்ஸை வந்து தெளிவா சொன்னாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருந்து ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் கேட்கும் போது ஒரு கிளாரிட்டி வருது. இப்ப நான் வந்து ஒரு விஷயத்த நினைச்சிருந்தேன் அப்படின்னா இதுதான் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டா இருப்பேன். ஸோ நிறைய பேர் அந்த பாயிண்ட்ஸ் சொல்லும் போது இப்படி எல்லாம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கிடைச்சிருக்கும். அண்ட் இதை பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், இதை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து பெண்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளவு முக்கியம், கேரியர் பிளானிங் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் நம்புறேன். அண்ட் நன்றி, இந்த அசோசியேஷன்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நன்றி, எல்லாம் பேசினவங்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி ஜோதி மேடம், நன்றி இந்துஜா, மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.